புடவை கட்டினா அதில் எப்படி ஒல்லியாக தெரியறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு ஒரு பியூர் ஜூட் சில்க் சாரீ தான் கட்ட போகிறேன். டெக்ஸ்சர் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டுன்னு. இதை நான் வந்து ஒரு 2012 மந்திரில் எங்கள் அம்மா எனக்கு ப்ராபப்ளி ஒரு 3500 ஒரு 4000க்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. முக்கா ஸ்லீவ் க்ராப் டாப் அண்ட் சாரி ஷேப்பரோட தான் இந்த புடவையை கட்டுறேன். ரெகுலராக நிவி ட்ரேப்பில் எப்படி புடவை கட்டுவோமோ அதே மாதிரி தான் நான் ரெண்டு பின்னு தான் யூஸ் பண்ணுவேன். பல்லுக்கும் அதுக்கப்புறம் கீழே ப்ளீட்ஸுக்கு இழுத்து வச்சு இப்படி ஒரு பெண்ணு குத்துவேன், அவ்வளவுதான். முன்னாடி நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்த பிறகு அதை அழகாக ஸ்டாகர் பண்ணி உள்ளே சொருவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களையே க்ரூம் பண்ணிக்கோங்க. மேக்கப் போடணுன்னா போட்டுக்கோங்க. அதுக்கு மேட்சிங்கான கம்மல், வளையல், பொட்டு இதெல்லாம் போட்டுட்டு ஹேர் ஸ்டைலும் அழகாக பண்ணிடுங்க. இவ்வளவு பண்ணியும் நான் பார்க்கறதுக்கு ஒல்லியா தெரியல, தெரிய மாட்டேன். ஏன்னா நான் ஒல்லி கிடையாது. புடவையை கட்டினா வெறும் 5 மீட்டர் துணியில் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக கட்ட முடியுமோ அப்படி கட்டுங்க. அதை விட்டுட்டு இங்கே இழுத்து அங்கே இழுத்துன்னு நிறைய பின்ன குத்தி நீங்களும் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் புடவையும் கிழிஞ்சி எதுக்கு? நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் தெரியும். கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒல்லியாக தெரியறதோ குண்டாக தெரியறதோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கோங்க. பாய்.